வந்து எப்படி நம்ம ஓன் மேடா வந்து பில்ட் பண்ணலாம்னு பார்ப்போம். இப்ப நான் ஸ்க்ரீன்ல தெரியுதுல்ல, அந்த வெப்சைட்குள்ள போய்க்கங்க. தென் இந்த வெப்சைட் இப்படி தான் இருக்கும். இந்த வெப்சைட் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பார்கோட் ஜென்ரேட்டர் அப்படிங்குவாங்க. தென் வந்து இந்த சைட் மெனுவில் பார்த்தீங்கன்னா நிறையா இது இருக்குது. லைக் என்னன்னா லீனியர் கோடு, அடுத்து வந்து என்னன்னா அடுத்த போஸ்டல் கோடு, அடுத்தது QR கோடு, 2D QR, அடுத்தது மொபைல் டேக், இது மாதிரிலாம் நிறையா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான எதுவோ அது கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஒரு QR வந்து நீங்களாவே ஒன் மேடா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா லீனியர் கொடுக்கணும். இப்போ வந்து என்ன ஒரு பார்கோட் நம்ம வந்து பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ராடக்ட் டீடைல்ஸ்லாம் கேட்டிருக்கு. நம்ம அதுக்கான ப்ராடக்ட் டீடைல்ஸ் நம்ம இல்லை. ஸோ நம்ம என்ன கிரியேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஓன் மேடா. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா வந்து ஒரு QR வந்து நான் ஓன் மேடா வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதனால நான் இங்கே QR இருக்குல்ல 2D கோடு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். தென் வந்து இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கு. என்ன மாதிரிலாம் வந்து ரோல் பிளே பண்ணோம் அந்த QR வந்து அதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் இருக்கல மேலே அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னா வந்து இப்படி ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. அந்த QR கோடு வந்து இப்படி ஓப்பன் ஆயிடுச்சு. தென் வந்து டேட்டா கொடுத்துருக்காங்களா, இதில் நான் என்ன பண்ண போறேன்னா URL வந்து நான் பேஸ்ட் பண்ண போறேன். URL என்னன்னா இப்போ சேனல் ஒரு லிங்க் இருக்குன்னா அதுதான் வந்து இந்த QRல வந்து நான் பேஸ்ட் பண்ண போறேன். இப்போ நம்ம அதை ஸ்கேன் பண்ணணும் என்னன்னா நம்ம என்ன URL கொடுத்துருக்கோமோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த QRல நான் என்ன கொடுக்க போறேன்னா நம்ம சேனலோட லிங்க் வந்து அங்கே பேஸ்ட் பண்ண போறேன். ஸோ அதுக்காக என்ன பண்றேன்னா குரோம் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம சேனல் இருக்குல்ல அதை வந்து நம்ம சர்ச் பண்ணிப்போம். அதோட லிங்க் எடுக்கிறதுக்காக இப்போ சேனல் வந்து சர்ச் பண்றேன். ஸோ சர்ச்சில் போயிட்டு கோட் வித் அப்துல் வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ணோம் நம்ம சேனல் வந்துருச்சு. தென் வந்து ஷேர் கொடுப்போம். சேனல் வந்து ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இந்த URL தான் அங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் காப்பி பண்ணிட்டேன். தென் வந்து அந்த விண்டோக்கு வந்துடுறேன். இப்போ வந்து QR கோட் இருக்குல்ல அதில் வந்து டேட்டாவில் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம காப்பி பண்ண அந்த லிங்க் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் என்ன கொடுக்கணும்னா இந்த டிக் இருக்குல்ல இங்கே என்ன கொடுத்துருவாங்கன்னா ஜென்ரேட் ஒன் பார்கோட் பெர் ரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ணணும்னா ஜென்ரேட்டை கொடுக்கணும். ஜென்ரேட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு தேவையான அந்த QR வந்து இங்கே ஷோ ஆகுது பாருங்க.